வந்து ஆனுவல் டேக்காக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறோம். சரியா? இந்த 4 days எப்படி இருந்தது, உங்களுக்கு நீங்கள் என்னெல்லாம் படிச்சீங்க, அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறத பற்றி, நீங்கள் என்னெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டது, எப்படி இந்த 4 நாள் நீங்கள் வந்து எப்படி ஸ்பெண்ட் பண்ணீங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்ததா, இல்லை டயர்டாக இருந்ததா, இல்லை படிக்க படிக்க ஆர்வமாக இருந்துச்சா, என்ன மாதிரி இருந்ததுங்கிறது உண்மையாக சொன்னால் போதும். சரியா? நீங்கள் உங்களுடைய இது வந்து நல்ல ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா நமக்கு சந்தோஷம், அதை மறுபடி செய்வோம். நீங்கள் ஏதாவது பாதிக்கப்பட்டதோ, உங்களுக்கு ஏதாவது டயர்டாக இருந்துச்சு, அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் ரெடி பண்ணுறதுக்கான பிளான் பண்ணிக்கணும். அதை உண்மையாக சொன்னால் போதும். சரியா? ஹாப்பியாக ஷேர் பண்ணி சாப்பிட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா சொன்னீங்கனாலும் பரவாயில்ல. எல்லாருமே அதை மட்டுமே சொல்லக்கூடாது. நீங்கள் அது இண்டிவிஜுவலாக பிளான் பண்ணணும். ஒரு ஃபீட்பேக் செஷன் சொல்லும்போது அவங்க வந்து எனக்கு ஷேர் பண்ணி சாப்பிட்டது பிடிச்சிருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா பக்கத்தில் உள்ளவங்களும் ஆமாங்க ஆமாம் அதையும் ஒரு 10 பேர் சொல்லக்கூடாதுன்னா சொல்லலாம். அதையும் சொல்லலாம். அதுலேயே உள்ள ஸ்பெஷல் பாயிண்ட் எடுத்து சொல்லணும். இந்த மாதிரி ஸ்பெஷலாக இந்த மாதிரி நடந்துச்சு. இப்போ வந்து அதுலேயும் இது ஒரு ஸ்பெஷலாக ஒரு விஷயம். அது நடந்த தண்ணி தரும்போது எனக்கு தாக எடுக்கும்போது கரெக்டாக கொண்டு கொடுத்தாங்க. அந்த மாதிரி அந்த விஷயத்தை பார்த்தோன்னா விஷயமா சொல்லணும். சும்மா அப்படி இப்படி பிளெயினாக இருக்கக்கூடாது. நம்ம டான்ஸ் படித்தது என்னென்ன படித்தோம் என்ன அப்படிங்கிறது நல்ல உங்களுக்கு தெரிஞ்சதே சொல்லணும். ஒருத்தங்க சொல்கிறதையே சொல்லக்கூடாது. மைண்டில் நீ உனக்குன்னு ஒன்று யோசித்து வச்சுக்கோ. ப்ளஸ் ஒருத்தங்க சொன்னதில் பார்த்துக்கோங்க. சரியா? ஃபீட்பேக்னா இப்படி தன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அப்போ தான் நீங்கள் மற்ற வெளியே எங்கேயும் போய் பேசுகிறதுக்கு உங்களுக்கு தெரியும். சரியா? நல்லா ஸ்ட்ரெயிட்டாக நல்லா நேராக உட்காந்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சிட்டிங் பொசிஷன் வந்து வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, ஃபஸ்ட்டுன்னு சொல்லலாமா? வழக்கம் போல் ப்ரஷ் பண்ணுற மாதிரி குட்டி பாப்பா தன்சிகா சொல்லுங்கள், எப்படி இருந்தது 4 நாள் கிளாஸு? ஆடுனது சூப்பராக இருந்தது. அப்புறம் சாப்பிட்டதும் நல்லா இருந்துச்சு. ஓகே, அவ்வளோதானா? ஓகே. சாரா சொல்லுங்கள், எப்படி இருந்தது 4 days கிளாஸு? அதனால நான் வந்து சாப்பிட்றது நல்லதா கெட்டதா? சாப்பிட்றது நல்லதா கெட்டதா? நல்லது தானே. நீ என்ன சொல்ல? நீங்கள் அழகாக இருக்கிறீங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிட சொல்கிறீங்க, லஞ்ச் சாப்பிட சொல்கிறீங்க. அதனால் என்னன்னா நீ ஹாப்பியாக இருந்தியா? அதனால் அதுதான் வேணும். சரியா? ஓகே. டான்ஸ் படிச்சிங்களா? சரி, நீங்களும் நல்லா அழகாக இருக்கிறீங்க. ஓகேயா? வாய்க்கெட்டு வச்சா கூட கேர்ள் சூப்பராக இருக்கிறீங்க. ஓகேயா? அடுத்தது காம்ப்ளிமெண்ட்டுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாச்சுப்பா. மேம் சொல்லுங்கம்மா. நிறைய சாங்ஸ் கற்றுக்கிறதுக்கு சான்ஸ் கிடச்சிச்சு மேம். அப்புறம் அடவு வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்மில், நம்ம அடவு படிக்கிறப்போ ஒரு ஃபார்மில் எடுத்துருப்போம். பட் அதை சாங்கில் அப்ளை பண்ணுறப்ப டிஃப்ரெண்ட் ஃபார்மில் ஆடினது அது நல்லா இருந்ததுங்க. குரூப்பாக எல்லாத்துக்கும் கூட ஆடினது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் 4 days வந்துருந்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். நிறைய எங்கள் கூட லேர்ன் பண்ணியிருந்துருக்கலாம். இன்றைக்கி ஒரு நாள் தான் டைம் கிடச்சிது இல்லையா? சரி, டைம் கிடைக்குங்களா? கண்டிப்பாங்க. லக்ஷனா? புஷ்பாஞ்சலி எனக்கு ஆடுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, அதுதான் மற்றெல்லாம் பிடிச்சிருந்துச்சு. ஓகே மேம், எப்போவுமே ஆனுவல் டேனா வந்து நம்ம ஒரு பாட்டு வந்து நல்லா படிச்சுட்ருப்போம் மேம். இந்த தடவை வந்து டிஃப்ரெண்ட்டான இப்போ ஃபோக்கு அப்படிலாம் எடுக்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது மேம். அப்புறம் இன்னைக்கு இந்த கண்ணே அது எடுத்தது வந்து ஜாலியாக இருந்ததா? அது